அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே ஸ்பெஷல் எங்க வீட்ல எங்க பெரியம்மா வந்திருந்தாங்க. அதனால இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்யலாம்னு பெரியம்மா கிட்ட பேசிட்டு இருந்ததுனால டைம் போனதே தெரியல. லஞ்சே நான் 1 o'clock மேல தான் சமைக்கவே ஆரம்பிச்சேன். ஹஸ்பண்ட்க்கு மட்டன் பிரியாணினாலே ரொம்ப பிடிக்கும். சிக்கன் பிரியாணியோட மட்டன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க வீட்ல அடிக்கடி மட்டன் பிரியாணி தான் செய்வேன். நீங்களும் பார்த்திருப்பீங்க. இஞ்சி பூண்டு காலி ஆயிடுச்சு. பிரியாணிக்கும் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போட்டாதான் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். புதினா முட்டை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, வீட்ல மத்த எல்லா பொருளும் இருந்தது. எல்லாமே கட் பண்ணி வச்சா half an hourல செஞ்சு முடிச்சிடுவேன். நான் கிச்சனுக்கு வந்தாலே கடகடன்னு செஞ்சு முடிச்சிடுவேன். எந்த வேலையா இருந்தாலும் சமையலா இருந்தாலும் செஞ்சு முடிச்சிடுவேன். ஒரு அடுப்புல தண்ணி சூடு பண்றதுக்கு வச்சுட்டேன். 2 மணிக்குள்ள பிரியாணி ரெடி. கரெக்டான அளவு தண்ணி போட்டா அரிசியும் உடையாம உதிரி உதிரியா வரும். ஒரு சப்ஸ்கிரைபர் பிரியாணிக்கு எந்த அரிசி யூஸ் பண்றாங்கன்னு கேட்டாங்க. நான் எப்பவுமே யூனிட் ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த அரிசி தான் ரொம்ப நீளமாவும் இருக்கும், நல்லா டேஸ்டும் சூப்பரா இருக்கும். எல்லா கடைகள்லயும் இருக்கும். இந்தியா கேட் மாதிரி பேக்கெட்ல எல்லாம் விற்க மாட்டாங்க, லூஸ்ல தான் கிடைக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.